வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜோடி ஜோக்கர்ஸ். இவர்தான் முத்து, இவர்தான் ரமேஷ். ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு அவர் ஜோடி ஜோக்கர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த சேனல் நம்ம கிரியேட் பண்ண மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் கேரண்டியாக காமெடியாக நம்ம ஒரு சீரீஸாக கொண்டு போக போகிறோம். சீரியஸாக கிடையாது, சீரீஸாக கொண்டு போக போகிறோம். ஸோ உங்களுக்கு ஜோக்ஸ் ஆர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஜாலியாக உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக எங்களோட டைமை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக பண்ண போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி ஃபன் கேரண்டி. உங்களுடைய பொன்னான ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே வேணும். அதை மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் கைஸ். ஸோ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கூத்தலாம்டா. ஆரம்பி. புரியலாமா? மச்சான், இப்பே சொல்லிட்டேன், 3 ரவுண்டு தான். அது மேல நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சரிடா, உனக்கு எவ்வளவு உண்மை புரியா? அப்படி சொல்லு. ஏய், எனக்கு ஊத்துறா. ஏய், இதான் 3 ரவுண்டுக்கு மேல சரக்கு வேணாம், ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன. நீ தான் ஃபோர்ஸ் பண்ணலையே, நானா தானே கேட்குறேன். ஊத்துறா. முதலே சொல்லி ஃபுல்லா வாங்கிக்கலாம்ல. சரி விடு தம்பி, இன்னொரு ஆஃப் கொடு. குடுறா. குடுறா. நானே ஊத்திக்கிறேன். டேய், உனக்கு 6 ரவுண்டுக்கு மேல போயிடுச்சுடா. நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணாதான் முதல்ல சொன்னேன்ல. நான் எப்படா ஃபோர்ஸ் பண்ணேன்? இப்போ 6வது ரவுண்டு போயிடுச்சுன்னு ஃபோர்ஸ் பண்றீல்ல. இதுல என்னடா ஃபோர்ஸ் இருக்கு? 7வது ரவுண்டு போகாதன்னு சொல்றீல்ல. டேய் அறபோத நாய், குடிச்சுடா. மாப்பிள்ள, நாளை தான் குடிய விட்டுறலான் இருக்கேன்டா. யார் நீ? ஏன்னா பண்ற? அதுக்கு என்ன சூடு வச்சா? நல்லா துள்ளி குதிச்சு ஓடு, பார்க்க ரொம்ப கிக்கா இருக்குல்ல. தம்பி, இன்னொரு ஆஃப் சொல்றா. டேய், இப்ப எதுக்குடா ஆஃப் சொல்ற? லேட் ஆகுதுடா. பொண்டாட்டி 2 தடவை கால் பண்ணிட்டாடா, வீட்டுக்கு போகணும்டா. நான் தான் நாளையில இருந்து குடிய நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டேன்ல, அதை செலிப்ரேட் பண்றதுக்கு தான்டா இந்த ஆஃப். எனக்கு துரோகம் பண்ணிட்டீல. எதுக்குடா இப்படி பாக்குற? டேய் டேய் டேய், இருடா. இப்ப எதுக்குடா மன்மன் சுப்பு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க? எல்லாம் உன்னாலதான்டா. இருந்தா அடிச்ச என்ன கூப்பிடாம நீ மட்டும் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க, அது துரோகம் இல்லையா? இருடா, குடியா. தம்பி, இன்னொரு ஆஃப் கொண்டு வா. ஏன்டா என்ன கூப்பிடாம வந்த? வா. நேத்து நீ என்ன பண்ண தெரியுமா இந்த ஒன் ஷாப்ல? என்ன பண்ண? டேய், இந்த பூனைக்கு சூடு வச்சு விட்டடா. பூனை தானே, யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகுது? சரி, பூனையை விடு. அங்க பாரு, இந்த பாரோட கிச்சன், இங்க போய் ஒண்ணு கடிச்சு விட்ட. டேய், அது பாத்ரூம்டா. டேய், உனக்கு சொல்லவா, போதை ஆயிட்டா உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்கிறா. ஏன்டா இப்படி பண்ற? நீ என்னடா தெரிஞ்சுட்டேன்ன, அதனாலதான்டா விட்டு வந்தேன். நேத்து நடந்ததே உனக்கு ஞாபகம் இல்ல. வீட்டுல போய் என் பொண்டாட்டிட்ட வர செருப்படி வேணும். அவ்வளவு லேட்டு. நீ படுத்துல பாடு, ரோடு பூரா பாடா படுத்திட்டு போற. குடிக்க மாட்டேன்னு சொன்னது நேத்தோட சொல்லிட்டேன். இன்னொரு ரவுண்டு ஊத்திப்போ. ஆமா, இந்த பாலா சிவாலாம் ஏன் நம்ம கூட சேர மாட்டாங்க? சரக்கடிக்க வர மாட்டாங்க. அவங்களாம் சூடு சொல்ல இருக்குல்ல, எப்படி வருவாங்க? அப்போ நீ சரி, நான் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா.
சூடு சூழ்நிலை இருந்தா உன் கூட எப்படி சேர முடியும்? மச்சான் உனக்காக நான் உயிரே கொடுப்பேன்டா. உயிரை கொடுப்படா. என்ன கேட்டுங்க, உயிரை கொடுப்படா. போன வாரம் இப்படிதான் பைக் சர்வீஸ் கொடுத்துருந்தேன். என்னை பிக்கப் பண்ணிட்டு போய் ஆபீஸ்ல விடுறான்னு சொன்னேன். அப்ப போனை வச்சவன் தான். சாயங்காலம் வரைக்கும் நான் கூப்பிட்டப்பே போன் எடுக்கல, ஓடி போயிருச்சு நாய். இது உயிரை கொடுக்கதான். டேய் என் உயிரை எடுக்காம இருந்தாலே போதும்டா. போன் வைப்ரேட்டர்ல விழுந்துச்சு மச்சான். விழும்டா எல்லாமே விழும்டா. பாலா வச்சவன் தானே என்ன பண்ணன? போன தடவை ட்ரிப்புக்கு போயிருந்தோம்ல, அவங்க என்ன பண்ண நீ? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. என்ன இனிமே அவங்க வரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஓவரா போயிட்டேன். டேய் குடுடா. இந்த பாரு மச்சான், ஏற்கனவே இந்த பார்ல நமக்கு ரொம்ப பேர் கெட்டு போச்சு. இன்னைக்கு டீசெண்டா குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறோம். ஏய் எதுக்குடா ராவா குடிச்ச? என் அஞ்சல மச்சான் அவன். ரைட்ரா. இன்னைக்கு என்னென்ன ஒண்ண போறானோ. அது எப்பறம் என்ன ஏமாத்த அவளுக்கு மனசு வந்துச்சு. ஏதோ ஏமாத்திட்டு போயிட்டா, விட்டுட்டு போயிட்டா. நீ விட்டுட்டு போய் வேலையை பாரு. இதே நினைச்சிட்டு இருக்காத. அவ அப்படி பண்ணலாமா? ஊத்து எனக்கு. டேய் எதுக்குடா ராவா குடிக்கிற? லவ்னு என்னன்னு தெரியுமா அவளுக்கு? இது சித்திரம் போல தோணுதுரா. டேய் பாரு, லவ் ஃபீலிங்னா பெயினா தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. அந்த பெயினை பாசிட்டிவ் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணு. பாரு, நிறைய பெரிய மனுஷங்களாம் ஜெயிச்சது லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் தான். சரியா? உனக்கு லவ் தான் ஃபெயிலியர், லைஃப் ஃபெயிலியர் கிடையாது. லவ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாதா? எனக்கு தெரியாதா? 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 சரி, லவ் ஃபெயிலியர். லவ் இவருக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் லவ். அப்படியே அந்த பெயின் இவரால் அப்படியே ஏத்துக்கவே முடியல. நாய்க்கு 4வது லவ் இது. இந்த லவ் ஃபெயிலியர் ரொம்ப குடிக்கவே வரக்கூடாது. குடிக்க விட மாட்டாங்களே. ஏய் நீங்க போறேன் செத்தமா நீ இன்னைக்கு. காசு வேற 150 ரூபா தான் இருக்கு. ஹோட்டல் 10 ரூபா குறையுது. நீங்க பார்த்துருக்கோம். இந்த மொக்கராசு மாதிரி தானே சென்னையில் எவ்வளோ வைக்கிறான் நான். கரெக்ட், அவன் தான். இன்னைக்கு இவனை அடப்ப போட்ட வேண்டியதான். ஹலோ தம்பி, நீ நம்ம மொக்கராசன் மகன் ரமேஷ் தானே? ஆமாண்ணே. நீங்க முத்தண்ணன் தானே? அடா ஆமாப்பா ஆமாப்பா. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. அப்புறம் தம்பி எங்க இருக்கீங்க? சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கேனே. அப்படியா? சரிப்பா நல்லா இருக்குப்பா. நம்ம வேலையா தம்பி? நல்லா செவச்சவன் சூப்பரா இருக்கீங்களே பாக்குறதுக்கு. அது அப்படிதானே. அதெல்லாம் நானும் நல்லா தான் இருந்தேன். ஊர்ல வெயில் என்ன பண்றது, பெரிய ஆயிருச்சு. ஆனா நல்லா சினிமா நடிகை மாதிரி இருக்கீங்க. நம்ம கிட்ட சரக்கு எதிர்பார்க்கிறாரோ? சரக்கு அடிப்போமானே? சேர்ந்து அடிக்குமா தம்பி? இதுல அண்ணனுக்கு ஒண்ணு கொடுப்பா. அப்புறம் தம்பி, சென்னையில என்ன வேலை பாக்குறீங்க? சென்னையில நான் ஐடில வேலை பாக்குறேனே. அப்படியா? சரி நல்லதுப்பா. நீங்க என்ன பண்றீங்க முத்தண்ணே? நம்மளா நம்ம நம்ம எல்லா வேலையுமே இதுன்னு இல்ல, எல்லா வேலையும் பாக்குறது. அதாவது சிகரெட் அடிக்கிறீங்களானே? நம்ம தான் இந்த ஏரியால நம்ம தான். Cheers. Hi. Yes, I'm in my native. I'm enjoying with my family and friends and everyone is there and we are enjoying. அண்ணே வீடியோ கால் பேசிட்டு இருக்கேன், போன்ல நெட்டி பாக்குறீங்க. சாரிப்பா. என்னண்ணே? சரி பாருப்பா. ஓகே, I will call you later. அப்புறம் தம்பி, சென்னையில வேலை பார்க்குறீங்களா? எவ்வளவு சம்பாதிப்பீங்க? அது சுமார் ஒரு 1.5 லட்ச ரூபா வரும்ண்ணே. 1.5 லட்சமா? சூப்பர்ப்பா, சூப்பர். தம்பி, ஏரியாவில் நம்ம தான்
நம்ம தான் எல்லாமே நம்ம தான். இது சைடிஷ் சொல்ல தம்பி, நம்மதான் நம்ம வந்து எப்படி தெரியுமா, பயப்படுறதே கிடையாது. எதுவா இருந்தாலும் நம்ம தான். உங்க அப்பாவுக்கு தெரியும், நீ வெளியூர்ல இருக்கிறதுனால உனக்கு தெரியல. மற்றபடி நம்ம தான். அப்படியே ஒரு 10,000 பணம் இருக்கேன்ட்ட, இந்த அக்கௌண்ட்ல போடணுமா? அதனால என்ன சொல்றான், இந்த ஜிபேல எனக்கு ஒரு 10,000 போட்டு விட்டுரு, நான் உனக்கு அமௌண்ட்டா கொடுத்துட்றேன். அதெல்லாம் இப்போ முடியல, அதெல்லாம் ஆகுறது இல்லை. அதெல்லாம் இல்லையா தம்பி, நம்மளாம் ஒரு ஊர்க்காரங்க, ஒரு மண்ணில் பிறந்தவங்க, இந்த உதவிக்கு போய் யோசிச்சுட்டு இருக்க. சரிண்ணே, ஜிபே நம்பர் சொல்லுங்கண்ணே. போட்டுக்கா. அமௌண்ட் வந்துடுச்சுண்ணே. சரி 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 சரி. நான் இந்த பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். அமௌண்ட் எங்க? ரூபா கொடுக்குறேன் நீங்க 10,000 ரூபா. தம்பி, நம்ம தான் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தான். அண்ணே அண்ணே அண்ணே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிடுச்சு. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் ஃபார் யூ. அதே மாதிரி உங்க ஃபீட்பேக் எதாக இருந்தாலும் சேனலை வந்து கமெண்ட் பண்ணுங்கடான்னு சொன்ன உடனே வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு பச்சை திட்டிடாதீங்க. ஏன்னா நாங்களும் இப்போ தான் டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ போக நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கவே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? 2 பேருமே சேர்ந்து வளருவோம். அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன ஃபீல் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ஜோக்கர்ஸோட பார்க்கலாம். பாய்.